ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வேலையை பற்றி போடுற ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ். மேக்ஸிமம் இந்த கம்பெனி வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் வந்து இந்த கம்பெனியில் வந்து எப்போ வேக்கண்ட் போடுவாங்க அப்படின்றத வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பல்கான வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பெனியில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் கேட்டகரியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிப்ளமோ, பிஇ, பிடெக் இந்த 3 குவாலிஃபிகேஷன் முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியர் கேட்டகரியில் வந்து உங்களை என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து FATP, ஃபெயிலியர் அனாலிசிஸ், ப்ராடக்ட் டிசைன் அண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட், FATP ப்ராசஸ் இன்ஜினியர், ஃபிக்ஸ்டர் இன்ஜினியரிங், டெஸ்ட் இன்ஜினியரிங் ப்ளஸ் வந்து SMT இன்ஜினியரிங் ஃபெயிலியர் அனாலிசிஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து SMT இன்ஜினியரிங் ப்ராசஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், FATP ரிப்பேர் இன்ஜினியர், அசம்பிளி ஆட்டோமேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் வந்து SMT இன்ஜினியர் பேக் எண்ட். சரிங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வேக்கண்ட் இருக்கிறதாவும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு போனாலுமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் 2 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத வந்து நான் தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அதுக்கு அடுத்து பார்க்கலாம். இதில் வந்து அடுத்து பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிஇ ப்ளஸ் வந்து பிடெக் முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னும், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 to 12 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷனல் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து இதுக்கு எலிஜிபிள். சரிங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்ச கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கண்டிப்பாக யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எங்கே வாக்கின் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், தண்டலம், சென்னை. அதாவது ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜில் தாங்க உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 3 ஹார்ட் காப்பீஸ் அண்ட் சாஃப்ட் காப்பீஸ் ஆஃப் யுவர் CV. ஹார்ட் காப்பீஸ், சாஃப்ட் காப்பீஸ் ஆர் ஆல் ரிலவெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட். சரிங்களா, அதாவது வந்து உங்களோட அப்டேட்டில் இருக்க ரெஸ்யூமை வந்து ஜெராக்ஸ் ப்ளஸ் எல்லாமே வந்து சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து 3 செட்டு மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. எந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து மறந்துடாமல் போயிடுங்க. ஆதார் கார்டு, ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக்கு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து மார்க் ஷீட் எல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மந்த் பே ஸ்லிப்பு ப்ளஸ் வந்து ரீசெண்ட் இன்க்ரிமெண்ட்டு, அப்படி இல்லை அப்படின்னா வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர், போனஸ் லெட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. அதுவுமே வந்து நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் வந்து உங்களை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக அதெல்லாமே கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாமே எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 26/5/2024 வர 26ஆம் தேதி தான் வந்து உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் காலையில் 8:30 to 9:30 அந்த டைமுக்குள்ளே வந்து நீங்கள் அங்கே உள்ளே என்ட்ரானால் மட்டும்தாங்க உங்களை அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா, முடிஞ்ச வரைக்குமே வந்து நீங்கள் 8:30 அதுக்கு அந்த டைமிங்கை வந்து கீப்பப் ஆகிட்டு கரெக்டாக வந்து அந்த இடத்துல இருக்க மாதிரி பாருங்கள். உங்களுக்கு கம்பல்சரி இந்த இடத்துல வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லலாம் வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்குமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு யாராச்சும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேக்கண்ட் இருந்து அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து வந்து நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் சம்மந்தமாக வந்து ஜாப் வேக்கண்ட் வேணும், அதாவது ஜாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக தெளிவாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.